ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷாமன் 143 சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான இட்லி உப்புமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1 வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி ஃப்ளேவருக்காக, 1/4 டீஸ்பூன் கருப்பு எள் வந்து ஆப்ஷனல் தான். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகாய், 1 கேரட். இட்லியை இந்த மாதிரி வார்ம் வாட்டர் இல்லைனா கோல்டு வாட்டரில் இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு உதிர்த்து எடுத்தால் இந்த மாதிரி வரும். கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரியாக வரும். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த 2 இட்லி அப்படியே வச்சுருக்கேன். இப்போ அதை உதிர்த்து எடுத்துடலாம். தண்ணி இருந்தால் இந்த மாதிரி தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி வந்துடும். ஓகே, நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி மீந்துருச்சுன்னா இந்த மாதிரி இட்லி உப்புமா செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. என்ன இட்லி உப்புமா கூட எங்களுக்கு செய்ய தெரியாதா நிறைய பேர் யோசிக்கலாம், இல்லை கேட்கலாம். இது வந்து தெரிஞ்சவங்களுக்காக இல்லை, தெரியாத பிகினர்ஸ்க்காக. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உளுந்து கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போது எள்ளு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக கேரட் போட்டுக்கலாம். இப்போது காரத்துக்கு வேணும்னா 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போது உதிர்த்து வச்சுருக்க இட்லியை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட இட்லி உப்புமா சூப்பர் அண்ட் சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இது கூட சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும்.